ஹலோ கைஸ், இது வரைக்கும் நான் லட்சுமி பொட்டிக்ல என்னெல்லாம் சாரீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இது வரைக்கும் நான் 4 சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இவங்க கிட்ட இருந்து. அதுக்கு முன்னாடி நான் எப்படி சாரீ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் வந்து சாரீ எப்படி பர்ச்சேஸ் பண்ணது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, லிங்க் எல்லாம் கேட்கறாங்க. அதுக்காக தான் இந்த டீடைல் வீடியோ. இன்ஸ்டாகிராம்ல நீங்க லட்சுமி பொட்டிக் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு சர்ச்ல காட்டும். அதுக்குள்ள போனீங்கன்னா உங்க பேஜ்ல வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கவே வியூ ஆகும். அப்படியே மேல பயோல பாத்தீங்கன்னா அவங்க வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. லட்சுமி பொட்டிக்கோட அபிஷியல் வெப்சைட் லிங்க். அதுலக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சாரீஸ் எல்லாமே நிறைய வியூ ஆகும். நீங்க சாரீ ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியால ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கீங்கன்னா அந்த சாரீ கூட வந்து போட்டு சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த சாரீ காட்டும். நான் சாம்பிளுக்கு காட்டுறதுனால சாஃப்ட் லைனிங் அந்த சாரியை சூஸ் பண்ணிருக்கேன். இந்த இமேஜஸ் பாருங்க, அதுலயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து பிளானே இல்லாம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா கிளியரன்ஸ் சேல்ல செக் பண்ணி பாருங்க. இவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கவங்க கிளியரன்ஸ் சேல்ஸ்ல பாருங்க. அதுல வந்து நல்ல சாரீஸ் எல்லாமே கிளியரன்ஸ் சேல்ஸ்ல வந்து அந்த விற்கிற விலையை விட கம்மி ரேட்க்கு போடுவாங்க. நீங்க அதை யூஸ் பண்ணி கூட பை பண்ணிக்கலாம். இந்த சாரீஸ் எல்லாமே வந்து 499 இருந்தே இவங்க போடுவாங்க. 50 ருபீஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் பே பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து சாம்பிளுக்கு பாக்குறதுனால தான் எல்லா சாரீஸும் காட்டுறேன். நான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்காக மட்டும் தான் சொல்றேன், பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன் நான் எதுவும் பண்ணல. நிறைய பேர் வந்து எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க, அவங்களுக்காக தான். நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வரும். இதுல நீங்க போனீங்கன்னா பாருங்க, 499 இருந்தே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்கவே வந்து டஷர் சில்க் அப்படின்னு காட்டுது. இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் என்னன்றது அங்கேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நான் வந்து இந்த சாரீ சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வீடியோக்காக தான் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த சாரீ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 499. எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் தான் வாங்குவாங்க. இதுல கீழே வந்து பை நவ் காட்டும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்க அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து ஃபில் பண்ணணும். பர்சனல் வந்து வீட்டு அட்ரஸ் எல்லாமே, நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே, லேண்ட்மார்க்ல இருந்து எல்லாமே நீங்க அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் கொடுக்கணும். நீங்க எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்க பின்கோடு கொடுத்த அப்புறம் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு வந்துடும். மோஸ்டா வந்து ஸ்டாண்டர்டான ஷிப்பிங் தான் வாங்குறாங்க. நான் ஒரு 2 வாட்டி ஆன்லைன்ல புக் பண்ணா அப்ப பார்த்த வரைக்கும் ஸ்டாண்டர்டான 50 ருபீஸ் ஷிப்பிங் தான் வாங்கினாங்க. இங்கே வந்து உங்களுக்கு பில் எல்லாமே காட்டிடும். டாக்ஸுக்கு வந்து 2 ருபீஸ் வாங்குறாங்க. 50 ருபீஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ். டோட்டல் 551 ருபீஸ் வருது. இதுல வந்து பேங்கிங் என்ன மாதிரி பேங்கிங்கா கார்டா செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். ஒன்ஸ் ஆர்டர் பிளேஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு உடனே வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்டோட டீடைல்ஸ் கூட நீங்க பாத்துக்கலாம். நீங்க என்ன சாரி ஆர்டர் பண்ணீங்க, அதோட பிரைஸ், பில்லிங் டீடைல்ஸும் கொடுத்துருவாங்க அவங்களே. இது எல்லாமே எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் தான். நான் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிருக்கேன் உங்க கூட. இது வந்து டிஸ்பேச் ஆனா அதுவுமே நமக்கு மெயில் அப்டேட் வந்துடும். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஷிப்பிங் டீடைல்ஸ் இவங்க கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு பார்சல் வந்து வித்தின் 7 டேஸ்க்குள்ள ரிசீவ் ஆச்சு. இன்னொன்று வந்து 5 டேஸ்க்குள்ள ரிசீவ் ஆச்சு. அந்த லொகேஷனை பொறுத்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நிறைய பேர் இந்த டவுட்டும் கேட்டிருந்தாங்க. டெலிவரி டைம் வந்து உங்க லொகேஷனை பொறுத்து தான் ரிசீவ் ஆகும். சப்போஸ் நீங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணனாலும் அவங்க நம்பர் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு. நீங்க மெசேஜ் பண்ணி ஷிப்பிங் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். இதுதான் வந்து ஆர்டர் பண்றதோட டீடைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்றேன். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட 4 சாரீஸ் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரீ. ஃபர்ஸ்ட் வாங்கின சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாரீ. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எக்ஸ்போல வாங்கினது, கிரீன் வித் சாண்டல் ஒயிட் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் தென் இது வந்து டிஷ்யூ சில்க் சாரீ. இது நான் ஆஃபர் பிரைஸ்ல ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த லாஸ்ட் சாரீ வந்து இதுவும் எக்ஸ்போல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் கட்டான் சில்க் தான். எனக்கு அந்த மெட்டீரியல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்கிட்ட அவங்க கிட்ட வாங்கின 3 சாரியுமே கட்டான் சில்க் தான். அதுல ஒண்ணு மட்டும் தான் டிஷ்யூ சில்க் சாரீ வாங்கியிருக்கேன். பட் எனக்கு டிஷ்யூ சில்க்ஸ் அவ்வளவா பிடிக்கல. அந்த கிளாத் எப்படி இருக்குன்னு தெரியாம தான் நான் வாங்கினேன். கட்டுறதுக்கு ஒரு லெவலுக்கு ஓகேவா தான் இருக்கு. இருந்தாலும் என்கிட்ட அந்த மாதிரி மெட்டீரியல் சாரீ இது வரைக்கும் இல்ல. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் என்ன வாங்கினேன்றதை காட்டுறேன். இது எக்ஸ்போல வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, இது ஒன் ஆஃப் மை ஃபேவர்னே சொல்லலாம். இவங்க கிட்ட வாங்கின 4 சாரியுமே எனக்கு ஃபேவரட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் வாங்கினேன். இந்த சாரீ வந்து கட்டான் சில்க் மெட்டீரியல். இந்த சாரீ பர்பிள் லாவெண்டர் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இதுல பிளவுஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது கான்ட்ராஸ்டா கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி சாரீக்குலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பிளவுஸ் போட்டா சூப்பரா இருக்கும். நான் எக்ஸ்போ போயிருந்தப்ப ரொம்ப பிடிச்சி போய் இந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட பிரைஸ் வந்து 999. இது எக்ஸ்போல வாங்கினால இந்த பில் இருக்கு. மற்ற சாரீஸ்ல எல்லாம் இந்த பில் இருக்காது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, 1049 போட்டு அதை அடிச்சு 999 போட்டிருந்தாங்க. மேல ஸ்டிக்கர் ஒட்டி. சாரீ வந்து செம்மையா இருந்துச்சு. கட்டுறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் மாதிரியே இருக்கு. பட் நான் கட்டான் சில்க்ல இவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்றேன். ஷாப்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணது இல்ல. சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஷேடுமே நல்லா இருந்துச்சு. கட்டி கூட பார்த்தா நல்லா இருக்கு சாரீ. இந்த சாரியோட ஃபுல் வியூ இதுதான்.
இந்த saree நான் எடுத்து கூட எனக்கு எக்ஸ்போல கிடைக்கல. அப்புறமா பார்த்தா ஸ்டேஜ் கிட்ட இருந்துச்சா அப்படியே தூக்கிட்டேன். அவ்வளவு புடிச்சு வாங்கினேன் இந்த சாரிய. நெக்ஸ்ட் என்ன saree வாங்கியிருக்கேன்னு பாத்திரலாமா? இந்த saree இதுவுமே நான் எக்ஸ்போல தான் வாங்கியிருந்தேன். இதோட மெட்டீரியல் வந்து கட்டான் சில்க். இது வந்து ஒயிட் சாண்டல் மிக்ஸ் ஆன மாதிரி கிரீன் கலர் ஷேடு ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். பார்டர் ஃபுல்லாவே கிரீன் வரும். எனக்கு இந்த கிரீன் கலர் பார்டர் வச்சு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுலயுமே பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிளவுஸ் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவ்வளவா நான் இந்த மாதிரி பிளவுஸ்லாம் லைக் பண்ண மாட்டேன். பட் யூனிக்கா வந்துச்சுன்னா கட்டுறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால இந்த பார்டர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ராடா இருந்துச்சு. இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்றத கூட மறந்து இந்த சாரியோட ஷேடை நான் வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் வந்து 999 1049 அப்படின்னு போட்டு அப்புறம் மேல ஸ்டிக்கர் போட்டு 999 மாதிரி போட்டு இருந்துச்சு. பார்க்கும்போது இது வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கட்டி கூட பார்த்தேன். லைட் வெயிட்ல ஃபிளீட்ஸ் எல்லாம் கூட சூப்பரா நிக்குது. இதுதான் இந்த சாரியோட ஃபுல் வியூ. மோஸ்டா நான் இப்ப போட்டிருக்க சாரீஸ் எல்லாமே வந்து செப்பரேட் வீடியோ கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா யூடியூப் சேனல்ல லாங் வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சாரிக்காகவே டீட்டெயிலா போட வீடியோ. இது வந்து எனக்கு ஆல்ரெடி இந்த ஷேடு இருக்கு அப்படின்றது கூட மறந்து நான் இந்த சாரி எடுத்தேன். இது ஆல்ரெடி ஒருத்தவங்க வச்சிட்டு இருந்தாங்களா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. எப்பயுமே நாம வாங்கினா வந்து நமக்கு அவ்வளவா பிடிக்காது. நம்ம ரொம்ப செலக்ட் பண்ணிட்டு இருப்போம், யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா ஒருத்தவங்க கையில பார்த்தா நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரிதான் இந்த சாரி நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் சாரி பாத்திரலாமா? இது வந்து டிஷ்யூ சில்க். இந்த மாதிரி மெட்டீரியல்ல இது வரைக்கும் நான் சாரி பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை. மேரேஜ் சாரீஸ் கூட எங்கிட்ட நிறைய இருக்கு, ஆனா இந்த மாதிரி மெட்டீரியல்ல இல்ல. இது வந்து ஆஃபர்ல போட்டிருந்தாங்களா, இதோட பிரைஸ் வந்து 600 சம்திங்னு நினைக்கிறேன். பட் ஆஃபர்ல போட்டிருந்தப்போ வந்து 450. அப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸ் ஒரு 50 ருபீஸ், ஹேண்டலிங் ஃபீஸ் 2 ருபீஸ் அந்த மாதிரி. எனக்கு வந்து 502 503 அந்த ரேஞ்சில் ஆச்சு இந்த சாரியோட டோட்டல் காஸ்ட். இந்த சாரி எப்படி இருக்குன்னா, டிஷ்யூ சில்க்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி கட்டுறதுக்கு கொஞ்சம் ரஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிதான் இருந்துச்சு. பட் பின்லாம் போட்டு கட்டினா நல்லா நிக்குது, ஃபிளீட்ஸ்லாம் கூட. இந்த சாரியோட ஷேடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பர்பிளும் இல்லாம பிங்க்கும் இல்லாம அந்த மாதிரி மிடில் கலர் அண்ட் ரெட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. சைட்ல ஃபுல்லாவே வந்து பல்லு சைட்ல நாட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே வந்து பார்டர் ப்ராடா வச்சிருக்கு. கட்டுறதுக்கான கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. நல்லா பின்லாம் போட்டு கட்டினா நிக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து இந்த மெட்டீரியல் ஐடியா இல்லையா, நம்ம கிட்ட இந்த மெட்டீரியல் இல்லையா அப்படின்றதுக்காக தான் நான் இது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அவங்க வெப்சைட்ல. நான் ஆஃபர் இருக்க டைம்ல பர்ச்சேஸ் பண்ணனால எனக்கு இந்த பிரைஸ்ல கிடைச்சிச்சு. இதுலயுமே பிளவுஸ் மெட்டீரியல் வந்து ரெட் கலர்ல வந்திருக்கு. நான் வாங்கின எல்லா சாரிலையும் மோஸ்டா வந்து கான்ட்ராஸ்டா தான் வாங்கியிருக்கேன் பிளவுஸ் மெட்டீரியல். அது என்னவோ எனக்கு பிளவுஸ் மெட்டீரியல் அப்படி இருந்தா யூனிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஃபைனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி ஃபர்ஸ்ட் இதுதான் வாங்கினேன். ஆனா வீடியோல லாஸ்டா காட்டுறேன். நான் வந்து இந்த சாரி வாங்கும் போது இது ஸ்கை ப்ளூ ஷேட் மாதிரி இருந்துச்சா பிக்ல பார்க்கும்போது, பட் நேர்ல பார்க்கும்போது இது கிரீன் தான் இருக்கு. நான் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இது வாங்கினேன். பட் வந்து சம்டைம்ஸ் லைட்டிங்ல அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் மேபி, இல்ல காட்டினது அப்படியா அப்படின்ற மாதிரி எனக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியல. பட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இந்த பார்டர் இல்ல அப்படின்றதான் என் மைண்ட் செட்டு. பட் சாரி செம்மையா இருந்துச்சு. அந்த கலர் மட்டும் தான் ப்ராப்ளமே தவிர, இப்ப நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ மாதிரி தான் கொஞ்சம் தெரியும், ஆனா நேர்ல அந்த மாதிரி கிடையாது. இந்த சாரியோட குவாலிட்டி செம்மையா இருக்குங்க. நான் இந்த சாரி பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சாரி பர்ச்சேஸ் பண்ண போறோம், நிறைய பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கேன், பேட் ரிவ்யூஸ் எல்லாம் வந்திருக்கேன், எப்படி இருக்கும் தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன்லயே நான் ஆர்டர் பண்ணனா. ஸோ வந்து எக்ஸ்பெக்டேஷனே எனக்கு இல்ல. எப்படி வந்தாலும் ஓகே, ரிசீவ் ஆனா ஓகே, எனக்கு பார்சல் வரல சரி இல்ல அப்படி இப்படி நிறைய பேட் கமெண்ட்ஸ். ஓகே நமக்கு ரிசீவ் ஆனாலே அப்படின்ற மாதிரி இருந்தேன். ரிசீவ் ஆன உடனே பார்த்தா சாரி செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரி. பட் இது எனக்கு கட்டுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ வந்து ரிவ்யூ மட்டும் தான் போட்டிருக்கேன் இது வரைக்கும். இந்த 4 சாரீஸுமே நான் கட்டல, ரிவ்யூ மட்டும் தான் போட்டிருக்கேன். சாரி வந்து டிராப் பண்ணி பார்த்திருக்கேன். பட் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே நான் வியர் பண்ணல. இந்த சாரி வந்து மெட்டீரியல் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து கட்டான் சில்க் மெட்டீரியல். அதனாலவே இன்னும் 2 சாரி நான் கட்டான் சில்க் மெட்டீரியல்லே வாங்கினேன். இது சிம்பிளா எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, சாஃப்ட் சில்க் இருக்கும்ல அந்த மாதிரி மெட்டீரியல் மாதிரியே இருந்துச்சு. இது எனக்கு கட்டணும் ரொம்பவே ஆசை. ஒன்ஸ் நான் வந்து வியர் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி கண்டிப்பா ஷேர் பண்றேன். இதோட பிரைஸ் வந்து 699 ருபீஸ். 50 ருபீஸ் ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் அண்ட் தென் 2 ருபீஸ் ஹேண்டலிங் சார்ஜஸ், அது எல்லாமே சேர்த்து 752 ருபீஸ் ஆச்சு டோட்டல் காஸ்ட். இதுதான் இந்த சாரியோட ஃபுல் வியூ. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க.
நான் வாங்கின 4 சாரில எந்த சாரி நல்லா இருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எனக்கு வந்து மெயினா இந்த சாரி போட்டதுக்கு ரிவ்யூ போட்டதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேட் கமெண்ட்ஸ், நெறைய பேட் ரிவ்யூ அது எல்லாமே பார்த்து இவங்க பொட்டிக்கோட சாரி நல்லா இருக்காது அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். சரி இந்த மாரி ரிவ்யூ போட்டா நெறைய பேர் என்ன மாரி யார் யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிவ்யூ நான் போட்டிருக்கேன். இந்த சாரி ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ரிவ்யூலாம் போட்டதுக்கு ரீசன் வந்து இது மட்டும் தான். நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்குற ஐடியா இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது மட்டும் தான். பெய்டு ப்ரமோஷனோ, பெய்டு கொலாபோ, இவங்க பேஜுக்காக ப்ரமோஷனோ எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து டோட்டல் 3300க்கு ஒர்த்தான சாரீஸ் நான் அமௌண்ட் பே பண்ணி வாங்கியிருக்கேன். வெப்சைட்ல ஆர்டர் புக் பண்ணதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்குனேன் அப்படி இப்படின்ட்டு நெறைய கமெண்ட், எக்கச்சக்கமான கமெண்ட். எவ்வளோ இவங்க கிட்ட காசு வாங்குனேன், ப்ரமோஷன்லாம் பண்றீங்க, இவங்க வந்து ஸ்கேம் பண்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாங்குங்க, பிடிக்கலனா விட்டுருங்க. இது என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க கிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காகலாம் நான் ரிவ்யூ போடல. நெறைய ரிவ்யூஸ் போட்டிருக்கேன். நெறைய பொட்டிக்ல வாங்கி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுவுமே செக் பண்ணி பாருங்க. யூடியூப் சேனல்ல இருக்கு டீடைல் வீடியோ. நெக்ஸ்ட் எந்த பொட்டிக்ல வாங்கி ரிவ்யூ போடலாம்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் வாங்கி கண்டிப்பா ரிவ்யூ போடுறேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.